என்னடா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரூம் ஆரம்பிக்கலையேன்னு நினச்சேன். ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவும் போல் விஜய் படத்துக்கு ப்ராப்ளம் என்னென்னா, ஜனநாயகம் படம் ரிலீஸுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் அப்ரூவ் பண்ணி 10-15 நாள் ஆச்சு. ஆனால் இன்னும் அது வந்து டெலிவர் ஆகலை. ரீசன் என்னென்னா, அதில் இருக்கிற உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இருக்கிற ட்ரெய்லரில் மேக்ஸிமம் இந்த அரசியல் சம்மந்தமாக நிறைய இருக்குது. பஞ்ச் டைனஸ், அதை நான் திரும்பி போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஐ எம் கம்மிங், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறது. இருந்தாலும் அதெல்லாம் என்றைக்கு நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா, சாட்டையில் அடிக்கிற சீக்வன்ஸ், அந்த ஃபோட்டோ ஷூட்லேயே ஃபஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்லாம் பார்த்துருந்துருப்போம். அதை சொல்லி வந்து அரசியல் பண்ண சொல்கிறதுக்காக, நல்லது பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வர சொன்னால், நீங்கள்லாம் ஏன் வந்துட்டு நான் கொலை பண்ணுறதுக்கும் கொள்ளை அடிக்கிறதுக்கு அரசியலுக்கு வரீங்க அப்படிங்கிறது. அப்புறம் இந்த தீப்பந்தத்தை கையில் வச்சுட்டு இருக்கும்போது இந்த ரெட்டையான சிம்பிள் வர்றது நிறைய இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ஆளுங்க ஆரம்பிக்காமல் இருக்கவே மாட்டானுங்க. அவனுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் ஒரு விஷயம் பண்ணுறான்னா, அதுக்கு எவ்வளோ இடைஞ்சல் பண்ணுமோ அவ்வளோவும் பண்ணுவானுங்க. அது சாதாரண மனுஷனுக்கே அவ்வளோ பண்ணுறானுங்கன்னா, இப்படி ஒரு ஆக்டர் கட்சி ஆரம்பிச்சிக்கிறாங்க. மக்கள் செல்வாக்கு இருக்குது, ஜெயிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குதுங்கும்போது அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கான பைத்தியம் அவனுங்க. ஸோ இது சம்மந்தமாக டிவிகே சைட்லேருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க கட்சி ரீதியாகவே. ஏன் இன்னும் அந்த சர்டிஃபிகேட் இன்னும் வரல, ஏன் இன்னும் அந்த படம் ரிலீஸுக்கு தேவையான எந்த இதுவுமே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு இன்னும் எந்த ஒரு பதிலும் வரல. பட் சென்சார் போர்டு யூஏ சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அது இன்னும் சர்டிஃபை ஆகி வரல. சர்டிஃபை ஆகி வந்தால் மட்டும்தான் படத்தை ரிலீஸே பண்ண முடியும். ஸோ என்ன ஆகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.